ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்வெஜ் கிரேவிக்கு ஈக்குவலான டேஸ்ட் இருக்கிற ஒரு வெஜிடேரியன் கிரேவி, அது மஷ்ரூம் கிரேவி. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்கின் மாதிரி இருக்கிற லேயரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ட்ரீ மாதிரி இருக்கிற ஷேப் பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க, தக்காளியை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இது கரம் மசாலா இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு நல்ல ஃபைனாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும். அப்போதைக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மஷ்ரூமை நல்லா ரொம்ப நேரத்துக்கு வணக்குனீங்கன்னா அது ஆக்சுவல் சைஸ்லேருந்து சின்ன சைஸாக நல்லா மாறினது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த மஷ்ரூம் நல்லா வேகட்டும். மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறமா மேலே உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரும்ல அந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவி பதத்துக்கு தயாராகிடும். ஸோ தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு இன்னும் மேலும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் புதினாவும் போடணும். அது ரெண்டும் போட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு மிளகு நல்லா இடித்து அந்த மிளகு பொடியை அதில் தூவிக்கோங்க. நான் காரம் வந்துட்டு மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ மிளகு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ சாப்பாட்டில் போட்டு கிரேவி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் சாதம் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சமாக கிரேவி வச்சுக்கிறேன். மஷ்ரூம் ஒரு பிடி எடுத்து வச்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா அப்பா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.